இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான மக்களுடைய எதிர்பார்ப்பும் தேர்தல் பரப்புரைகளும் ரொம்பவே சூடா போயிட்டு இருக்கு. நாங்க ஒரு தொகுதியா உங்களுக்கு அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் தொகுதி. இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு நிறைய சிறப்புகளும் நிறைய பெருமைகளும் இருக்குங்க. திமுகல இருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக முதல்ல தேர்தல் களம் கண்ட தொகுதி திண்டுக்கல். நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக முறையா தன்னுடைய இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட போது மிகப்பெரிய வெற்றி கண்டது. எம்ஜிஆர் அவருடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் மாயத்தேவர். அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சது முதற்கொண்டு அன்னிலிருந்து திண்டுக்கல் தொகுதி அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நிறைய வெற்றிகளை தேடி தந்த தொகுதின்னே சொல்லலாம். அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதிக்கொண்ட இந்த தொகுதியில அப்பப்ப காங்கிரசும் தன்னோட கூட்டணியோட இங்க களம் கண்டு இருக்கு. மேலும் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக முதல் இடத்திலையும் காமராஜர் ஸ்தாபித்த காங்கிரஸ் 2வது இடத்தையும் திமுக 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டது. அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் தொகுதிகள் இந்த தொகுதியோட இணைக்கப்பட்டது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் என்னன்னு பார்க்கலாமா? திண்டுக்கல், நத்தம், பழனி, ஆத்தூர், ஒட்டன்சத்திரம், நிலக்கோட்டை. இந்த தொகுதியோட மொத்த வாக்காளர் பட்டியல் என்னன்னு பார்க்கலாமா? திண்டுக்கல் தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,97,458. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,75,432. பெண் வாக்காளர்கள் 8,21,808. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 218. 2019 ஆண்டின் பொது தேர்தல் நிலவரம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேலுச்சாமி அவர்கள் 7,46,523 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், பாமக சார்பில் போட்டியிட்ட ஜோதிமுத்து அவர்கள் 2,07,551 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட ஜோதி முருகன் அவர்கள் 62,875 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 2024 ஆண்டின் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட போடும் வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் கட்சி சார்பில் சச்சிதானந்தம் அவர்களும், அதிமுக கூட்டணியில் SDPI கட்சியின் சார்பில் நெல்லை முபாரக், பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் திலகபாமா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கைலேராஜன், துரைராஜன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். இன்னைக்கு திண்டுக்கல் தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2024 மக்களவை தேர்தல் குறித்தான உங்களுடைய சந்தேகங்களும், குறிப்பா திண்டுக்கல் மக்கள் உங்களோட தொகுதியை சார்ந்த உங்களுடைய கேள்விகளும், வேட்பாளர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்விகளையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை.